ஹாய் ஹலோ நண்பா, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ஃபேஸ் ட்ராக்கிங். ஸோ சர்ஃபேஸ் ட்ராக்கிங் எப்படி பண்ணுறது, அதில் எப்படி நம்ம இமேஜோ இல்லை வந்து டெக்ஸ்ட்டோ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு S2V தமிழ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்கத்தோடைய வயிற்றுல நம்ம எப்படி டெக்ஸ்ட் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நான் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டேன். நம்ம ஃபியூஷன் பேஜ் போய்க்கலாம். ஸோ ஃபியூஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இது வந்து மீடியா இன்னு, இது வந்து மீடியா அவுட்டு. ஸோ நம்ம இப்போ ஷிஃப்ட்டு ஸ்பேஸ் பார் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டூல் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ஃபேஸ் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லி ஒரு நோடு க்ரியேட் ஆகும். ஆட் கொடுத்துங்க. ஸோ ஆட் கொடுத்த உடனே உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவுண்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல மார்க் பண்ணி ட்ராக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நான் வந்து ஃப்ரேம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இந்த ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் இந்த வயிற்று பகுதியை கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த பிளேஸை தான் வந்து நம்ம சர்ஃபேஸ் ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது மெஷ்ஷுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெஷ்ஷை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் லொக்கேஷன், அதாவது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பாயிண்ட் வந்து நம்ம வந்து ட்ராக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இது. அடுத்தது பார்த்திங்கன்னா மெஷ்ஷுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மெஷ்ஷை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாயிண்ட் லொக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூனிஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ யூனிஃபார்மை கிளிக் பண்ணிக்கிங்க. வேறு எதுவும் இதில் நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. அடுத்தது டேரெக்டாக ட்ராக் போனோடனே நீங்கள் வந்து பெட்டர் கொடுத்துங்க. ஓகேங்களா? ஸோ பெட்டர் கொடுத்துட்டு நீங்கள் ட்ராக் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்டு அப்படின்னு இருக்கும். அதாவது ட்ராக் ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். ஸோ ட்ராக்கிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிஸ்டமுடைய ஸ்பீடை பொறுத்து தான் இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கூட எடுத்துக்கும், இல்லைனா 20 நிமிஷம் எடுத்துக்கும். அது டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் லேப்டாப். ஸோ ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ரிவர்ஸில் ட்ராக் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃபைன், ட்ராக்கிங் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இதில் டெக்ஸ்ட் வந்து அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்னு ஒரு நோடு இருக்கும். அதை டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. இல்லைனா கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா அந்த நோடு வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த நோடை இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த க்ரீன் கலர் ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் விட்டிங்கன்னா அது ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ அடுத்தது இந்த டெக்ஸ்ட்டை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடு ஒன்று ஆட் பண்ணிப்போம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் நோடு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே ஜாயிண்ட் ஆகிடும். ஸோ டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். வெல்கம் டு S2V தமிழ். ஸோ நம்ம வந்து டெக்ஸ்ட் வந்து டைப் பண்ணியாச்சு. வெல்கம் டு S2V தமிழ். ஸோ இதோடைய ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரௌன் கலராக சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ட்ரான்ஸ்ஃபார்ம்னோட கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய சைஸு இல்லைனா இதை வந்து எந்த பிளேஸில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணுமோ அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இதோடைய சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ரொட்டேஷன்னாலும் நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஸோ நாம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது போதும். சைஸ் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நான் லெஃப்ட்டில் தள்ளிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் ட்ராக்கிங் எப்படி பக்காவாக ஒர்க் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். ஸோ இந்த சிங்கத்தோடைய தோலை நம்ம ட்ராக் பண்ணி அதில் நம்ம டெக்ஸ்ட் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்ட், அதாவது சர்ஃபேஸ் ட்ராக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃபேஸு எங்கெங்கெல்லாம் பெண்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய டெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகி ரியலிஸ்டிக்காக உங்களுக்கு காமிக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சர்ஃபேஸ் ட்ராக்கிங் வந்து அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புதுசாக எடிட்டிங் கற்றுட்ருக்காங்க இல்லை கற்றுக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.